அப்படின்னு திருப்பி சொன்னேன். வலிதாடா அப்படின்னு காலு. ஆமா அப்படின்னு வேணும்னு தான் கொடுத்தேன் அப்படின்னு. இந்த டாஸ்க் எனக்கு கோவம் வந்து கோவத்துல தான் கொடுத்தேன். ஆமா அவருக்கு 100 தோப்பு கரணை கொடுங்க. 100 ஆட்டு போடுங்க. 26 அல்ல, முழுசாக போடுங்க. ஒன்றிலிருந்து போடுங்க. முழுதாக உட்காரவும். முழுமையாக உட்கார்ந்து கொண்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு முழுமையாக போடணும் என்று முழுமையாக உட்கார்ந்து போடுங்க. புரியல. நீ வேணும்னு தானே கொடுத்த. ஆமா வேணும்னு தான் கொடுத்தேன். சரி ஓகே. உங்கள் ஆட்சியின் தளபதி யாரிடம் தொட்டு பேசுவீர்களா? அவருக்கு 100 தோப்பு கரணை கொடுங்க. 100 கருணை பார்க்காதீர்கள். நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? 100 தோப்பு கரணம் என்று அரசியார். ஆனால் ஒரு விதிமுறை இருக்கிறது. உங்களின் பணியாளர் தவறான வார்த்தைகளை உபயோகித்து அரசியை கேலி செய்து வருகிறார். இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் அவரிடமே கேளுங்கள். செய்தீர்களா? செய்யவில்லை என்று கூறுகிறார். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. தங்களுக்கு சாட்சி இருக்கிறதா? எங்கள் அரசிதான் எங்களின் சாட்சி. எங்கள் அரசிதான் எங்களின் சாட்சி. 26 அல்ல, முழுசாக போடுங்கள். ஒன்றிலிருந்து போடுங்கள். ஒன்றில் இன்னும் நாங்கள் போட சொல்லவே இல்லை. யாருமே சொல்லவில்லை. சாம்பார் ஆப் எனக்கு 32, 33, 34, 35 முழுதாக உட்காரவும். 37 பல் இருக்காது. 38 நாக்கு இருக்காது. 39 அதை நீங்கள் இந்த கோட்டைக்குள் கேலி செய்தால் அவரை உருவகேலி செய்கிறீர்களா? 53 44 முழுமையாக போடுங்கள். முழுமையாக எல்லாத்துக்குமே நீங்கள் 80 வரை நீங்கள் உங்களுக்கு இதை போட்டு முடியுங்கள். 80 எல்லாம் தாண்டி விட்டேன். என் கணக்குப்படி ஒழுங்காக உட்கார்ந்து முழுமையாக போட வேண்டும். முடிந்து 80 எல்லாம் தாண்டி கொண்டு போய் உங்கள் நபர் கேலி கிண்டல் விளையாட்டு தான் செய்து கொண்டிருக்கார். தண்டனை ஒழுங்காக செய்யவில்லை. ஒழுங்காக செய்து முடிக்கும். முழுமையாக உங்களுக்கு உட்கார தெரியாதா? என்னிடம் பேச வேண்டும் வாருங்கள். இது திருத்தம். தோப்பு காரணம் முழுமையாக உட்கார்ந்து கொண்டு போட மாட்டார்கள். உங்களால் முழுமையாக போடணும் என்று முழுமையாக உட்கார்ந்து போடுங்கள். நான் சொல்லவே இல்லை நீங்கள் செல்லலாம் என்று. என்பதை நீங்க கணக்கு வச்சு முடித்து விட்டேன் என்று நீங்கள் நிற்க வேண்டும். பின்னர் நான் சொல்வேன். சார் அப்படின்னு திருப்பி சொன்னேன். வலிதாடா அப்படின்னு காலு. ஆமா அப்படின்னு வேணும்னு தான் கொடுத்தேன். வேணும் தான் கொடுத்தேன். டென்ஷன் ஆச்சு நான் கொடுத்தேன். அப்படியா சரி அப்படின்னு. வலிக்குதுன்னா நீ வேணானா நிறுத்த சொல்ல வேண்டியதான். நிறுத்த வேண்டியதான்டா அப்படின்னு. நீ வேணும் தானே கொடுத்த அப்படின்னு. புரியல. நீ வேணும் தானே கொடுத்த. ஆமா வேணும் தான் கொடுத்தேன். சரி ஓகே அப்படின்னு. இனிதான் அதிகமா இருக்கும். சரியாடும். இது தைஸ் வலிக்குதா? முழுதாக உட்காரவும். முழுதாக உட்காரவும். இது தைஸ் வலிக்குதா? இது தைஸ் வலிக்குதா? கால் வலிக்குதா? சொல்லிருக்கலாம்ல. இந்த டாஸ்க் எனக்கு கோவம் வந்து கோவத்துல தான் கொடுத்தேன். ஆமா உனக்கு ஆனா ஒரு நிமிஷம் உன்னால போட முடியும்னு தெரியும் எனக்கு. உன்னால போட முடியாதா 100? நான் என்ன நினைச்சேன் இல்ல உனக்கு நான் 100 தோப்பு கரணம் கொடுத்தேன். மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? நேரங்கள் கழித்து 100 பண்ண சொன்னீங்க. வர்க் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க மேம். சரி நீங்க கட் பண்ணுங்க. நான் கேட்ட சாச்சனா கிட்ட 100 ஈஸி தானேக்கா அப்படினா பண்ண முடியாது. ஈஸி அதெல்லாம் முடியாது. எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். வலிக்குதா? வேணும் தானே பண்ண அப்படின்னு கேட்டேன். அதுதான் அவனுக்கு இன்னும் பெயின் ஆச்சு. நெஞ்சு வலிக்குதா? ஆனா அவன் நைட்டு அவன் கிட்ட சொல்லும் போது சொன்னா ஆமா வேணும்னே தான் பண்ணேன்.
ஹெல்ப்னா அவன் எப்படி வந்தா தெரியுமா இதெல்லாம் அவளுக்கு புடவை மடிக்கணும்ன்றது எகிரி குதிச்சு வந்து அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் அவ ஹெல்ப் பண்றியோ பண்ணல அது ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். ஒழுங்கா நீ வீட்லயே விட்டுருக்கலாம். இந்த காலை வச்சு நான் 6 மாடி எப்படி ஆயிருவேன்? கொடுத்துட்டோம். அவன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ அவன் என்ன போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறான், என்ன போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறான். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. நான் வேணும்ட்டே கொடுத்தேன். செய்யறதப்ப எல்லாம் பண்ணிட்டு ஆமா, வேணும்ட்டே தான் கொடுத்த. கோவம் வந்து பனிஷ்மெண்ட் கோர்ட்டுக்குள்ள மாட்டிட்டா. இதை விட நான் என்ன கேட்கறேன்னா, இந்த நாட்டுக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டாங்க. இதோட கொடூரமா கொடுக்க மாட்டாங்க பனிஷ்மெண்ட்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தூக்கலைய மாட்டுவாங்க தானே, அதெல்லாமா பண்றோம். எனக்கு கோவத்துல ராணி கோவத்துல இருக்காங்க. ஆமா, ஒரு நாட்டுல இருந்து ஒரு வந்துட்டேன், ராணி கோவத்துல இருக்காங்க, ஒரு இது அப்படின்றது வேணுமே கொடு. இதே நான் சாட்சினா வந்திருந்தா டாஸ்க்கு கம்பெனி தோக்கணுமா நான் அன்னைக்கே யோசிச்சேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? Very humorous girl. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. போங்க.